நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில்ன்ற ஊரில் இருக்கிற சின்ன கிராமம் தான் சாந்தபுரம். அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஹோமி ஃபிக்ஸ். அதை பற்றி பார்ப்போமா? ஹாய், ஐ எம் கணேஷ். நான் ஹோமி ஃபிக்ஸ் டெவலப்மெண்ட் டீமை கோஆர்டினேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஹோமி ஃபிக்ஸ் இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா, மனோ பிரேம் சிங் ஒருத்தர் கிட்டத்தட்ட இதே சேம் ஐடியாவில் பட் ஆப் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ஐடியாவுக்கு நாங்கள் உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட அதே கான்செப்டில் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அப்படி தான் இந்த ஹோமி ஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாய், நான் சுவின். நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிருக்கேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது என்ன ஹோமி ஃபிக்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி நிறைய விஷயம் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருந்தோம். ஸோ எங்க கூட ஒரு 5 டெவலப்பரும் ஒரு 3 டிசைனர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இதுல இடையில ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் வந்து நேம் வைக்கிறதுல இருந்து அதை வளர்த்து கொண்டு வர்றது மாதிரி நாங்கள் அந்த ஹோமி ஃபிக்ஸுக்கு நேம் வைக்கிறதுல இருந்து இப்போ லான்ச் வரைக்கும் நாங்கள் கூட இருக்கோம். ஹாய், ஐ எம் வினோ. நான் ஹோமி ஃபிக்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கேன். நான் வந்து பாதியில் தான் ஹோமி ஃபிக்ஸ் டீமில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரியல் டைம் டைனமிக் வெப்சைட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சி. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சி. என்னோட நேம் சஜய். நான் இந்த ஹோமி ஃபிக்ஸ் ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோமி ஃபிக்ஸ் ப்ராஜெக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிளாங்காக தான் இருந்துச்சு மைண்டு. தென் நிறைய பேர்கிட்ட கேட்டதும் செல்ஃப் லேர்ன் பண்ணி அப்படி கொஞ்சம் நெட்லேயும் ரெஃபர் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். போக போக கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போது வந்து பெரிஸ் ப்ரோ தான் கொஞ்சம் ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பார். தென் என்னோட டீம்மேட் சுவின் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். எதையுமே ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக எடுத்து கொண்டு போக விட மாட்டான். தென் வந்து இப்போ நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுவோம், அதில் நம்ம கீழே விழுவோம். ஆனால் நம்ம திரும்பி எழுந்து ஓட்டுறதுக்கு காரணம் நமக்கு அது வந்து பிடிச்சதுனால. அதே மாதிரி தான் இந்த டெவலப்மெண்ட்டும். ஒரு காலேஜ் படிக்கும்போதே இதில் இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னை வந்து இவ்வளோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு. மை நேம் கனிஷ் ஜெனிஷியா. நான் இந்த ஹோமி ஃபிக்ஸ் டீமில் வந்து பாதியில் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே நான் டைனமிக்கில் ஒர்க் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹோமி ஃபிக்ஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங். நல்லா இருந்தது. டீம் மெம்பர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரபிள் ஆன போல தெரியல. ஹலோ, அஸ்வின் ஹியர். நான் வந்து டிசைன் டீம் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஹோமி ஃபிக்ஸை ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த ஐடியாவை மனோ அங்கிள் ஆக்சுவலி சொல்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ரீசன் என்னென்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இதுவரை இல்லை. ஸோ ஒரு புது அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருந்துச்சு. ஸோ அதுக்காக மனோ அங்கிள் கிட்ட நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தோம். அப்புறம் நிறைய மார்க்கெட் ரிசர்ச் பண்ணோம், நிறைய அனலைஸ் பண்ணோம், டீம் டிஸ்கஷன்ஸ், அப்புறம் மேனேஜர்ஸ் கூட மீட்டிங்ஸ், ஸோ காம்படேட்டர் அனலைஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு எங்களோட டீம், நாங்கள் டிசைன் UI UX டிசைன் டீமில் என்னோட சேர்த்து ஒரு 3 பேர் இருக்கிறோம். ஸோ டீமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு UI நாங்கள் வந்து ரெடி பண்ணி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நாங்கள் பண்ண ஒரு ரிசர்ச் அண்ட் டிசைன் வந்து இப்போது ஒரு ஆப்பாக லான்ச் பண்ண போகிறோங்கிறதுப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோப் இந்த ஆப் வந்து இன்னும் நிறைய பிளேசஸை ரீச் பண்ணணும் நம்புறேன். என் பேர் அஜுவின். நான் ஜூனியர் UI UX டிசைனராக ஹோமி ஃபிக்ஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போது ஹோமி ஃபிக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இங்கே கையில் வரும்போது அது ஒரு பிளாங்க் பேப்பராக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு கோடுலேருந்து ஒரு டாட்டில் தொடங்கி கோடு போட்டு மொத்த கன்னியாகுமரிக்காக ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஆப்பை நாங்கள் டிசைன் பண்ணி இப்போ அந்த லான்ச்சுக்கு வந்துருக்குது. ஹாய், என் பேர் மனிஷ்.
நான் ஹோமிஃபிக்ஸில் UIUX டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோமிஃபிக்ஸில் வந்து இப்போ எல்லா சர்வீஸும் வந்து நம்ம ஒரே இடத்துல பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ரிசர்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் டீமாக உட்காந்து. நான் டேஷ்போர்டு இல்லை மெயினாக சொல்ல போனால் டேஷ்போர்டில் வந்து நாங்கள் வந்து எல்லா சர்வீஸுமே யார் எவ்வளோ புக் பண்ணுதா எல்லாம் தனித்தனியாக அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இப்போது அந்த ஆப்பை கம்ப்ளீட் ஆகி டெவலப்பிங் ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணி இப்போது அதை லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆர்டர் ஒரு சர்வீஸ் நமக்கு வருதுன்னா அதை ஃப்ரீலான்சர்கிட்ட எப்படி கொண்டு போகிறோம், அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், அந்த சர்வீஸ் நம்ம எப்படி பண்ணி முடிக்கிறோம், அதுலேருந்து அவங்களோட ரிவ்யூ வரைக்கும் நம்ம கேட்டு கிளியராக சர்வீஸ் பண்ணி முடிக்கிறோம். ஹோமிஃபிக்ஸ் மாதிரி ஒரு ஆப் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ற ஒரு ஆப். இன்னைக்கு திறமை இருக்கிற நிறைய பேருக்கு வேலை இல்லை, அது இனிமே இல்லை. We welcome you all to HomiFix. Welcome you to HomiFix. We welcome you to HomiFix. வெல்கம் யூ டு ஹோமிஃபிக்ஸ். வெல்கம் யூ டு HomiFix. Welcome you to HomiFix. We welcome you to HomiFix.